நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்று வந்த ஜேஷ்டாபிஷேகம் அஷ்டோத்திர சதகலசாபிஷேகத்துடன் நிறைவு. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய வருடாந்திர தெப்போத்சவம் கஜ வாகனத்தில் புறப்பாடு கண்ட செல்வ திருமகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம், ஏராளமான பக்தர்கள் தரிசனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி பிரம்மோற்சவம் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்த தெள்ளிய சிங்கர். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் ஆணி பெரும் திருவிழா தங்க சப்பரத்தில் திருவோடுடன் காட்சி கொடுத்த கங்காளநாதர். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் திருமலையில் வைபவமாக நடைபெற்று வந்த ஜேஷ்டாபிஷேக மகோத்சவம் இனிதே நிறைவு பெற்றது. ஜேஷ்டாபிஷேக உற்சவத்தின் ஒரு பகுதியாக நேற்று மாலை ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி முத்தங்கி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே ஜேஷ்டாபிஷேகத்தின் போது உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி முத்தங்கி அலங்காரத்தோடு தரிசனம் தருவது சிறப்பாகும். அந்த வகையில் உபய நாச்சியார்களோடு தங்க திருச்சியில் எழுந்தருளிய ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்து இருகுடை சேவையோடு ஆலயத்திலிருந்து அழைத்து வந்து மாடவீதியில் உலா புறப்பட்டனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் பாராயணம் செய்ய மங்கள வாத்தியங்களோடு மாடவீதியில் வலம் வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமியை ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். நிறைவு நாளான இன்று காலை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கவசங்கள் இன்றி காட்சி கொடுத்த ஸ்ரீ மலையப்ப சுவாமியையும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களையும் அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள் முன்னிலையில் வேத மந்திரங்கள் முழங்க உற்சவர்களுக்கு அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. தொடர்ந்து பலவித திரவியங்களாலும் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலைகள் சாற்றி தூப தீபத்துடன் கற்பூரம் காண்பித்ததும் சகஸ்ரதாரை வழியே புனித நீராலும் திருமஞ்சனத்தை சிறப்பாக நடத்தினர். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய வருடாந்திர தெப்போத்சவத்தின் ஒரு பகுதியாக தாயாருக்கு திருமஞ்சனம், தெப்ப உலா மற்றும் கஜவாகன புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு 4ஆம் திருநாளான நேற்று பிற்பகல் பத்ம சரோவர் புஷ்கரணி நீராழி மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து வேத பண்டிதர்கள் அபிஷேக பூஜைகளை துவக்கினர். புண்ணியாக வாச்சனம், கலசாராதனை உள்ளிட்ட பலவித முறைப்பாடுகளை நடத்தி தாயாருக்கு நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலைகள் சாற்றி தூபதீபம் காண்பித்தனர். தொடர்ந்து சகஸ்திரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு மாலை வேளையில் உற்சவர் ஸ்ரீஹரி பத்தினிக்கு பச்சை கரை வைத்த வெண்ணிறப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து தெப்பத்தில் அமர்த்தி கற்பூரம் காண்பித்ததும் உலா துவக்கப்பட்டது. வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பம் திருக்குளத்தை சுற்றி வலம் வந்தது. நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் சர்வ அலங்காரத்தோடு அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீ பத்மாவதி தாயார் தெப்பத்தில் உலா வந்து அருள ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு தெப்ப உலா முடிந்ததும் வாகன மண்டபத்தில் கஜ வாகனத்தின் மீது கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். சர்வாபரண பூஷிதையாக யானை மீது அமர்ந்து வீதி வலம் வந்த ஸ்ரீஹரி பத்தினிக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல இருகுடை சேவையோடு மின்ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி ஸ்ரீ பத்மாவதி தாயார் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள்.
சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சுவாமி மற்றும் தாயாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீ பத்மாவதி தாயார் உற்சவ மூர்த்தியை கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரத்தினளாக அமர்ந்து அபயமும் வரதமும் காட்டியருளிய செல்வ திருமகளுக்கு வேத மந்திரங்கள் முழங்க பலவித நறுமணம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தாயாருக்கு புனித நீரையும் ஊற்றி அனைவர் மீதும் தெளித்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி பிரம்மோற்சவத்தின் நிகழ்வுகளாக உபய நாச்சியார்களோடு உற்சவர் தெள்ளிய சிங்கர் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். ஆலய மாடவீதியில் சூரிய பிரபை மீது உபய நாச்சியார்களோடு உற்சவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு திருக்காட்சி தர ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இருகுடை சேவையோடு சூரிய பிரபை வாகனத்திலிருந்து உற்சவ மூர்த்திகளுக்கு சிகப்பு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த கிரீடங்களும் பிச்சிப்பூ மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சூரியன் 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தை செலுத்த அதில் தாயார்களோடு நின்றபடி வலம் வந்த ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு மாடவீதியில் உலா வந்தனர். பகலவனும் தனது கதிர்களால் எம்பெருமானை தரிசிக்க பிரகாசமாக காட்சி தந்தபடி உலா வந்து அருளினார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி. பலவித ஆபரணங்களை பூட்டிக்கொண்டு முன்னழகையும் பின்னழகையும் காட்டியபடி வலம் வந்த உற்சவரை பிரபந்ததாரர்கள் ஸ்ரீ திருமிழிசை ஆழ்வாரின் 4 திருவந்தாதி பாசுரங்களை சேவித்து வலம் வர வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி பின்தொடர நிறைவாக உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த தெய்வங்களுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்து ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். மாலை வேளையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு உற்சவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை ஆலயத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். நுழைவாயில் ஆராதனையோடு வெள்ளி திருக்குடை பிடித்தபடி சுமந்து வந்தனர். சாமரங்களும் ஆலவட்டங்களும் வீசியபடி தெய்வங்களை கோவிலின் முன் மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். இடது திருக்கரத்தால் பக்தர்களை வா என்று அழைத்து வலது கையால் அபயம் காட்டியபடி நின்றருளிய சுவாமிக்கு திருமுடியில் கொண்டை வைத்து அதில் மயில் பீலியும் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்து ராயும் நிறுத்தி பலவித ஆபரணங்கள் அணிவித்து சங்கு சக்கரம் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். உபய நாச்சியார்களும் சர்வாபரணங்கள் அணிந்து கொண்டு எம்பெருமானின் இருபுறம் நின்று அருள் புரிந்தனர். இதையடுத்து உற்சவர்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஒய்யாளி சேவையும் பத்தி உலாத்தலும் சிறப்பாக நடத்தப்பட்டது. பிறகு ஆடிய களைப்பு தீர உற்சவ மூர்த்திகளுக்கு ஆலவட்டங்கள் வீசி ஒய்யார நடை நடக்கச் செய்து வாகன மண்டபத்தை அடைந்தனர். பிறகு உற்சவர் நாதமுனிகள் சிறப்பு அலங்காரத்தோடு எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல பிரபந்ததாரர்கள் பாசுரங்களை சேவித்தபடி உடன் வர சந்திரபிரபை வாகனத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி உலா புறப்பட்டார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி. குளிர்ச்சியளிக்கும் சந்திரன் மீது வெண்பட்டும் பலவித ஆபரணங்களும் அணிந்து கொண்டு துயரங்களை நீக்கி பக்தர்களை கடாட்சிக்கும் சுவாமி அழகாக காட்சி தந்தபடி வலம் வர ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சர்வாபரணங்களோடு அருள் புரிந்தபடி உலாவந்தருடைய உற்சவ மூர்த்திகளை பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியும் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் கோவிலில் ஆணி பெருந்திருவிழாவின் 8ஆம் நாளன்று ஸ்ரீ கங்காளநாதர் திருவீதி உலா நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் பிரியாவிடை சமேதராக நெல்லையப்பர் மற்றும் அருள்மிகு காந்திமதி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர். தங்க சப்பரத்தில் கங்காளநாதர் நின்றபடி அருள் பாலித்தார். பச்சை பட்டுடுத்திக் கொண்டு ருத்ராட்ச மாலைகள் பதக்க ஆபரணங்களுடன் தங்க திருவோடு கமண்டலம் உடுக்கை கைத்தண்டம் ஆகியவற்றை ஏந்து கொண்டு காட்சி தர குண்டோதரன் தங்க ஓட்டினை தலையில் சுமந்தபடி அருகே இருக்க விரிசடையோடு எம்பெருமான் அன்னபூரணிக்கு திருக்காட்சி தந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கங்காளநாதருக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் தங்களது காணிக்கைகளை திருவோட்டில் செலுத்தினர்.
உற்சவர் அன்னபூரணி எதிர்சேவை சாதித்தபடி முன்னே செல்ல நுழைவாயில் ஆராதனையோடு ஆலயத்திலிருந்து வெளியே வந்து அருளினார் ஸ்ரீ கங்காளநாதர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க மங்கள சின்னங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க சிறப்பு நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் ஓதுவா மூர்த்திகள் பன்னிரு திருமுறை பாராயணம் செய்தபடி உடன்வர உற்சவரின் திருவீதி புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி கோவிலில் வசந்தோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஆலயத்திலுள்ள வசந்த மண்டபத்தில் வெட்டிவேரால் தட்டி அமைத்து அதன் கீழே உற்சவர்கள் ஸ்ரீ சுதர்சனவள்ளி, ஸ்ரீ விஜயவல்லி தாயார்கள் சமேத ஸ்ரீ சக்கரபாணி சுவாமியை எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி தாயார்கள் அமர்ந்து அருள் புரிய விசேஷ வெட்டிவேர் கிரீடமணிந்து கொண்டு எம்பெருமான் நின்றபடி காட்சி தர நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. பிறகு நாமார்ச்சனையோடு பிரபந்த பாராயணம் செய்தனர். வெம்மை நீங்க உற்றவர்களுக்கு வெட்டிவேர் தட்டியால் விசிறி வீசப்பட்டது. தொடர்ந்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி அலங்கார பிரியனுக்கு அர்ச்சனை செய்ததும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பின்னர் பிரபந்ததாரர்கள் மற்றும் பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதித்ததும் உற்சவர்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய தெப்ப திருவிழாவின் ஒரு நிகழ்வாக ஸ்ரீ வித்யா தாயாருடன் ராஜகோபால சுவாமி யானை வாகனத்தில் அமர்ந்து வீதி உலா வந்து அருள் பாலித்தார். இதை முன்னிட்டு வெள்ளை யானை வாகனத்தின் மீது ஸ்ரீவித்யா தாயாருடன் உற்சவர் ராஜகோபாலனை கொலுவிருக்கச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். உற்சவர்களை நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சுமந்து வந்தனர். உலா முடித்து மீண்டும் கோவில் எதிரே பக்தர்களுக்கு தரிசனம் தந்ததும் ஆலயத்தின் உள்ளே தெய்வங்களை பிரவேசிக்கச் செய்தனர். சர்வ அலங்காரத்தோடு ஸ்ரீவித்யா தாயாருடன் அமர்ந்திருந்த உற்சவர் சுவாமி வேதம் எனும் சாட்டை, குழல் மற்றும் குவளையாபீடம் ஆகியவற்றை ஏந்தி கொண்டு சர்வாபரணங்களுடன் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். ஸ்ரீவித்யா தாயாரும் சாயகொண்டையுடன் காசு மாலை, பவள மாலை அணிந்து மலர் மாலைகளோடு சுவாமியின் அருகே அமர்ந்து அழகாக திருக்காட்சி தந்தருள தெய்வங்களை உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணமும் அதைத் தொடர்ந்து பிச்சாடனமூர்த்தியின் வெள்ளை சாத்தி புறப்பாடும் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மூலவர் அருள்மிகு காரைக்கால் அம்மையாருக்கு சந்தன காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். காரைக்கால் அம்மையாருக்கு பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கல்யாண மேடையின் முன்பு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மேடையில் உற்சவர்கள் ஸ்ரீ புனிதவதியார் எனும் காரைக்கால் அம்மையாரையும் பரமதத்தர் செட்டியாரையும் கல்யாண கோலத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். மந்திரங்கள் ஓதி கங்கணதாரணம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க திருமண வைபவத்தை சிறப்பாக நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து பட்டு வஸ்திர சமர்ப்பணம், ஷோடச உபச்சாரம் ஆகியவற்றை செய்து புனிதவதியாருக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது. கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் கோபுர தீபமும் காண்பித்தனர். இதையடுத்து நேற்று மாலை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி கோவிலில் எண்ணற்ற பக்தர்கள் குழுமி இருக்க பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் எழுந்தருளினார் உற்சவர் பிச்சாண்டவர் மூர்த்தி. கோவில் வளாகத்தில் சுவாமிக்கு பரவச நடன நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மல்லிகை, முல்லை, வெண்தாமரை உள்ளிட்ட மலர் மாலைகள் சூடிக்கொண்டு தங்க ஆபரணங்களும் கையில் தங்க திருவோடும் ஏந்தி
பிச்சாடனமூர்த்தி அழகாக அருள் பாலித்தார். பிறகு உற்சவரை மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். வெண்ணிற மலர் மாலைகளோடு ருத்ராட்ச மாலையும் விரிசடையும் கொண்டு சூலம் ஏந்தி காட்சி கொடுத்த பிச்சாடனமூர்த்திக்கு ஆரதிகள் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரமும் செய்தனர். 50க்கும் மேற்பட்ட வாத்திய கலைஞர்கள் மங்கள இசை இசைக்க சுவாமிக்கு அர்ச்சனை செய்து மகாகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் பிச்சாண்டவரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு கணபதி திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் வேத பண்டிதர்கள் கலசங்களை பிரதிஷ்டை செய்து யாகங்களை வளர்த்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு கலசத்திற்கு ஆரத்திகள் காண்பித்ததும் கடம்புறப்பாடு துவங்கியது. உற்சவர் விநாயகரை கைத்தலமாக ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களோடு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து விமான கலசத்திற்கு கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் மூலவர் மற்றும் உற்சவமூர்த்திக்கு கலசாபிஷேகம் செய்து விசேஷமாக அலங்கரித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் உள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை அருள்மொழிநாதர் கோவில் உற்சவ பெருவிழாவின் 6ஆம் நாள் அன்று பஞ்சமூர்த்திகள் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. சிவாலய வாகன மண்டபத்தில் பிரியாவிடை சமேதராக அருள்மொழிநாதரையும் வெள்ளி ரிஷபத்தின் மீது அருள்மிகு அறம் வளர்த்த நாயகியையும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் திருநாமங்கள் கூறி உற்சவர்களுக்கு அர்ச்சனை செய்து மகாகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மூஷிகன் மீது எழுந்தருளிய விநாயகர், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளை கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். பெரிய ரிஷபத்தின் மேல் பிரியாவிடையுடன் அருள்மொழிநாதர் அமர்ந்து காட்சி கொடுத்ததும் மத்தாப்புகள் கொளுத்தப்பட்டன. விநாயகரும் மயில் வாகனத்தில் தேவியர்களுடன் எழுந்தருளிய முருகப்பெருமானும் முன்னே செல்ல பஞ்சமூர்த்திகள் திருவீதி புறப்பாடு துவங்கியது. தெய்வங்களை வரவேற்கும் விதமாக வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. பல்வேறு வீதிகள் வழியே உலாவந்த உற்சவ மூர்த்திகளை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பூங்கரக வைபவம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் முன்பு கும்மி பாடல்கள், பக்தி பாடல்கள் பாடியபடி சிறுமியர்களும் பெண்களும் கும்மி அடித்தபடி வலம் வந்தனர். பிறகு வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் தொடங்கியதும் மங்கள வாத்தியங்களோடு பூங்கரக ஊர்வலம் துவங்கியது. கோவில் பூசாரி பூங்கரகத்தை சுமந்து கொண்டு ஊரின் முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்து கோவிலை அடைந்து மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தார். இதைத் தொடர்ந்து ஏராளமானோர் பொங்கல் வைத்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான திருவேலுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள ஆழ்வார் ஆச்சாரியார் மண்டபத்தில் வைத்திருக்கும் ஸ்ரீ நம்மாழ்வாருக்கும் உற்சவருக்கும் தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி கும்பதீபம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து எம்பெருமானின் மலர்ச்சரம் சூட்டி சடாரியால் மரியாதை செய்தனர். பிறகு சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் பெருவுடையார் ஆலயத்தில் தெய்வ திருமண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக ஏராளமான பெண்கள் பலவித சீர்வரிசை பொருட்களை நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கைகளில் ஏந்தியபடி பிரம்மாண்ட திருக்கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கல்யாண மேடை முன்பு சீர்வரிசை பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. சிவாச்சாரியார்கள் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். அருள்மிக பெற்ற நாயகி அம்மனும் உற்சவர் பெருவுடையாரும் கல்யாண கோலத்தில் நின்று காட்சி தர உபயதாரர்களும் பக்தர்களும் பரவசத்துடன் தரிசித்தனர். தொடர்ந்து கன்னிகா தானம் செய்து ஹோமம் வளர்த்து அருள்மிகு பெரிய நாயகிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர்.
தொடர்ந்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. சேலத்தில் உள்ள கோட்டை பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ அழகிரிநாதர் சுவாமி ஆலயத்தில் நாதமுனிகள் அவதார திருநாள் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் நாதமுனிகளை அமர்த்தி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி சந்தனம் இட்டு அலங்கரித்தனர். பிறகு மூலவரின் மலர்ச்சரம் எடுத்து வரப்பட்டு நாதமுனிகளுக்கு அணிவித்து சடாரி கொண்டு மரியாதை செய்தனர். பிறகு ஏக தீபம், நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டி பிரபந்த பாராயணத்துடன் ஆலவட்டம் வீசினர். நிறைவாக பக்தர்களுக்கு தீர்த்தத்துடன் துளசி பிரசாதமாக வழங்கப்பட்டது. ஈரோடு அந்தியூரில் உள்ள அந்தியூர் திருப்பதி என அழைக்கப்படும் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடைபெற்றன. கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்ற திருமேனியோடு அருளும் மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சந்தனக்காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளும் சிறப்பு அலங்காரத்தோடு மேடை மீது எழுந்தருளியிருக்க நாமார்ச்சனையோடு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு மூலவருக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்ததும் சாமரமும் மாலவட்டமும் வீசி தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள் புரிந்த சுவாமிக்கும் அருகே எழுந்தருளியிருந்த உபய நாச்சியார்களுக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசித்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காளியம்மன் ஸ்ரீ நவலடி கருப்பண்ணசுவாமி கோவில் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முதலில் சுயம்பு மூர்த்தியாக அருளும் நவலடி கருப்பண்ணசுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபதூபம் காண்பித்து அர்ச்சனை செய்தனர். பிறகு வெள்ளி கவச அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர் அருள்மிகு செல்லாண்டி அம்மனுக்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. தனி சன்னதியில் அருள் புரியும் அருள்மிகு மகாமாரியம்மன் புதுப்பட்டு சேலையும் வெள்ளி கவசங்களுடன் ஆபரணங்களும் அணிந்து காட்சி தர தீபாரதி காட்டப்பட்டது. இதையடுத்து கோவில் வளாகத்தில் 108 கலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து குண்டத்திற்கும் கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டியதும் கடம்புறப்பாடு துவங்கியது. பிரதான கலசம் முன்னே செல்ல பக்தர்கள் மற்ற கலசங்களை கைத்தலமாக ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மூலவர் அருள்மிகு காளியம்மனுக்கு பால், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களாலும் கலச நீராலும் அபிஷேகம் செய்து பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். இதையடுத்து அம்பிகைக்கு வெள்ளி கவசம் சாற்றி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. கரூர் மாவட்டம் புஞ்சை கடம்பங்குறிச்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு தனிக்காட்டு கருப்பண்ணசுவாமி கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் யாக பூஜைகள் நிறைவு பெற்றதும் கலச புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு சுயம்பு மூர்த்தியாக அருளும் தனிக்காட்டு கருப்பண்ண சுவாமிக்கு கலச நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மலர் மாலைகள் சாற்றி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கண்மலர்கள் வைத்து மூலவருக்கு மலர்பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்ததை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூரில் இருக்கும் ஸ்ரீ பத்மாவதி நாயக்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவ மூர்த்திகளுக்கு சந்திரபிரபை உலா நடைபெற்றது. சந்திரபிரபை வாகனத்தின் மேல் உபய நாச்சியார்களோடு எழுந்தருளிய பெருமாள் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். வெண்ணிற ஆடையுடன் கற்கள் பதித்த ஆபரணங்களும் முத்துக்கள் பதித்த கிரீடமும் சூடிக்கொண்டு சுவாமியும் முத்துசாய கொண்டைகளோடு உபய நாச்சியார்களும் அழகாக திருக்காட்சி தந்தருளினர். இதையடுத்து வாகன மண்டபத்தில் அத்தியாப கோஷ்டியினர் பிரபந்தம் சேவித்தனர். தொடர்ந்து இரு குடைகள் பிடித்து தெய்வங்களுக்கு தீபம் காண்பித்து திருஷ்டி கழிக்கப்பட்டது. ஏராளமானோர் உற்சவர்களை தரிசித்து வழிபட்டதும் மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் தெய்வங்களை பிரவேசிக்கச் செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்று வந்த ஜேஷ்டாபிஷேகம் அஷ்டோத்திர சதகலசாபிஷேகத்துடன் நிறைவு. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய வருடாந்திர தெப்போற்சவம் கஜ வாகனத்தில் புறப்பாடு கண்ட செல்வ திருமகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம்.
சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி பிரம்மோற்சவம் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்த தெள்ளிய சிங்கர். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் ஆணி பெரும் திருவிழா தங்க சப்பரத்தில் திருவோடுடன் காட்சி கொடுத்த கங்காளநாதர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.